எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து நிறைவேறிய தருண வீடியோ தான் இது. அதுக்காக தான் காலையிலே நான், அக்கா, பிரவீன் 3 பேர் கிளம்பி போயிட்டுருக்கோம். இத்தனை நாளாக அதுக்காக நான் டிமிக்கி கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி வந்து டிமிக்கி கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து அக்காவும் பிரவீனும் கூட்டிகிட்டு போய் அதை வந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க. நான் தான் ஆசைப்பட்டு கேட்டுட்ருந்தேன். ஆனால் ஒரு பயத்தில் வேணாம் வேணான்னு சொல்லிட்டுருந்தேன். சரி அது என்னன்னு பார்ப்போம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். 32வது டோக்கனு. அதுக்காக வெயிட் பண்ணி தம்பிக்கான அப்பாயின்மெண்ட்டையும் பார்த்துட்டு, கோல்டு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஆச்சாரி கிட்ட நமக்கு சின்ன சின்ன வேலை இருந்தது. ஏன்னா தம்பியோட தொப்புள் கொடியை வந்து அந்த தாயத்தில் போடணும். அதையும் தாயத்தில் போட்டுட்டு அப்படியே காது குத்தணும்னு சொல்லியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, சின்னதாக எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு. இந்த மேல் காது குத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இத்தனை நாள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். மேல் காது கம்மல் வாங்கி வச்சுட்டு குத்தாமலே இத்தனை நாள் டிமிக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் எனக்கு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் குத்திக்கிட்டேன். குத்தும்போது ஃபஸ்ட்டு காது குத்தும்போது ரொம்ப வலிச்சுது. செகண்ட் காது குத்தும்போது எதை பிடிக்குதுன்னு தெரியாமல் என் காலை நானே பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் குத்திட்டு நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்காக அந்த வலியை பொறுத்துக்கிட்டேன். ஆசாரி குத்துனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் என் காது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அது பட்டர்ஃப்ளை டைப்புங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை டைப்பை வந்து நம்ம வந்து மேலேயும் போட்டுக்கலாம், சைட்லேயும் போட்டுக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் போட்டுக்கலாம். அதனால் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதையே நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எண்ணெய் வை அப்படின்னு சொன்னதுனால தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் அக்கா கிட்ட கொடுத்து இதை வைக்கான்னு. அவர் குத்தும்போது அவ்வளோக்கா வலிக்கல. அவள் தேங்காய் எண்ணெய் வைக்கும்போது அதை விட வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் பிரவீன் கிட்ட வந்து காமிச்சேன் சர்ப்ரைஸாக. அவன் என்னை பார்த்தான். ஆனால் என் காது கம்மல் குத்துனதை பார்க்கல. கேட்டதுக்கு நோ ரியாக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டான். அம்மாக்கிட்டையும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன் காது குத்தணுன்ட்டு. அதனால் குத்திட்டு போய் காமிச்சேன். அவங்க ஒரே வார்த்தையில் குத்துனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானாக கேட்டதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பாய் சொல்ல சொன்னேன். பாய் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு போயிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். ஓகே, பாய்.